அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் என்கிற தலைப்பிலே மொத்தம் 10 சத்தியங்களை ஆவியானவர் கற்றுத்தரப்போகிறார். 5 சத்தியங்களை நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீர்கள், கேட்காதவர்கள் கேளுங்கள். அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் 6 என்கிற தலைப்பிலே பாருங்கள், புது அடையாளம் அருள இயேசு கிறிஸ்து தோன்றினார். இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியிலே தோன்றினார் என்றால், உங்களுக்கும் எனக்கும் ஒரு புது அடையாளத்தை கொடுக்க, எ நியூ ஐடென்டிட்டி. அதைத்தான் நாம் ஒரு 12-13 நிமிடங்கள் தியானிக்க போகிறோம். பாருங்கள், உங்கள் உள்ளத்தில் பிறக்க வந்த இயேசு கிறிஸ்து, நீங்கள் என்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே உங்களுடைய உள்ளத்திலே அவர் பிறந்து விட்டார். எனவே நமக்கு என்ன நடந்திருக்கிறது என்று வாசிக்கட்டுமா? அங்கே 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம், 2 கொரிந்தியர் சாப்டர் 5 verse 17. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறதுனால நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். பழையவைகள் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. இதை வெளிச்சம் உங்களுக்கு வந்து விட்டால் போதும். நீங்கள் என்ன செய்வீர்கள் தெரியுமா? இயேசு கிறிஸ்து உங்களை பற்றி சொன்ன அத்தனை வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுவீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, உன்னை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அதுதான் புது சிருஷ்டி. யூ ஆர் நாட் அ மேன்கைண்ட். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நபர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்துட்டு. ஹல்லேலூயா. பல வசனங்கள் நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். பழைய செய்திகளை கேளுங்கள் அருமையானவர்களே. புது சிருஷ்டியாக நாம் மாற்றப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை காரியங்கள் புதிதாயிற்று? எல்லாமே புதிதாயிற்று. எதெல்லாம் புதிதாயிற்று? நம்முடைய ஆவி மனுஷன் புதிதாக்கப்பட்டிருக்கிறார், நம்முடைய ஆத்துமா மனிதன் புதிதாக்கப்பட்டிருக்கிறார், நம்முடைய சரீரம் புதிதாக்கப்பட்டிருக்கிறதுங்க. அதனால தான் பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். யார் யாரெல்லாம் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுகிறார்களோ, எப்படி தரித்து கொள்ளுவது? இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு என்னென்ன ஸ்டேட்டஸ் வந்திருக்குன்னு சொல்லுகிறார்களோ அதை ஏற்றுக்கொள்ளுகிறவள் தான். இயேசு கிறிஸ்து சொன்னவற்றை மாத்திரமாவது நாம் ஏற்றுக்கொள்ள சீரியஸாக இருப்போமா? இந்த வருஷத்து துவக்கத்தில் நாம் ஒரு தீர்மானம் பண்ணுவோம். இந்த 2026வது வருஷத்தில் நான் தோல்வியோடு வாழ மாட்டேன், கண்ணீரோடு கவலையோடு கலக்கத்தோடு வாழ மாட்டேன் என்று நீங்கள் ஒரு தீர்மானம் இந்த ஆண்டின் துவக்கத்தில் எடுங்க. அது ரொம்ப சாத்தியம். நானும் என் வீட்டாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கும் பயத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்? அதில் பெரிய பக்தியோ பெரிய இதோ கிடையாதுங்க. சத்தியத்தை சரியாக அறிந்ததுனால என்னை பற்றி சிருஷ்டிகராகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், அந்த புது சிருஷ்டி என்கிற அந்த ஸ்டேட்டஸு உங்களுக்கு ஒரு புதிய நிலையை கொடுத்திருக்கிறது. அதை நான் வாசித்து தியானிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஐயா, புது சிருஷ்டியாக்கப்பட்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வீராங்கனைகளே, வீரர்களே, நான் வாசிக்கிற வசனத்தை கவனியுங்க. உங்களுடைய புது அடையாளம் என்ன? மதம் என்ன சொல்லுகிறது? நீ பாவி. புது அடையாளம் என்ன சொல்லுகிறது? நீ பரிசுத்தவான். மதம் என்ன சொல்லுகிறது? நீ பாவி, நீ நீதிமான் அல்ல. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் தேவ நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஏன்? மனித கிரியைகளினால் அல்ல. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்? நீங்கள் 5:1, ரோமர் 5:1, ரோமர் 8:30, எபிரேயர் 10:10 இதெல்லாம் உங்களால் விசுவாசிக்க முடியவில்லை தெரியுமா?
இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனால எந்த நிலையிலே நீங்கள் உயர்த்தி வைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறியாததுனால நான் இன்னும் பாவி, தேவன் என் மீது சந்தோஷமாக இல்லை என்கிற பொய்யை நம்பிக்கொண்டு இருக்கிறீர்கள். எதற்காக இயேசு கிறிஸ்து அந்த இளைய குமாரன் கதையை சொன்னார்? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மீதும் அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். அவருக்கு தெரியும் நம்முடைய கீழ்ப்படிதலிலே, இந்த விழுந்து போன உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனாலே நம்முடைய கீழ்ப்படிதலிலே குறைவு இல்லாமல் இருக்காது என்பது அவருக்கு தெரியும். நீங்க அவிசுவாசத்திற்குள்ளே போய்விடக்கூடாது, நீங்கள் தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போய்விடக்கூடாது, நீங்கள் குற்ற உணர்வுக்குள்ளே போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த ஸ்டோரியை நரேட் பண்ணுறாரு. இன்னும் ஒன்று சேர்த்து சொல்லட்டுமா? நீங்கள் ஆண்டவருடைய அன்பை சந்தேகித்து, அப்பாவுடைய அன்பை சந்தேகித்து பன்றி மேய்க்க போயிடக்கூடாது, உடனடியாக தகப்பனிடத்தில் ஓடி வர வேண்டும் என்பதற்காகத்தானே அந்த கதையை சொன்னார். அந்த இளைய குமாரனை பார்த்து விட்டு நல்லா குளிச்சுட்டு வா என்று சொல்லலைங்க. நாற்றத்தோடு, பன்றி நாற்றத்தோடு கட்டி அணைத்த அந்த அன்பு. எப்போ நீங்கள் இதை புரிந்து கொள்ள போகிறீங்க? அநேகர் பன்றி மேய்க்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன? சோர்வு, கவலை, பயம், நம்பிக்கை இல்லாமை. ஏன் தெரியுமா? என் தேவன் என்னை குறித்து சந்தோஷமாக இருக்கிறார். ஏன்? ஒரே ஒரு காரணம், நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. அவருடைய திரியேக குடும்பத்திலே அவரே என்னை இணைத்து கொண்டதுனாலே அவர் என்னை குறித்து சந்தோஷமாக இருக்கிறார். நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனாலே அவர் என்னை குறித்து சந்தோஷமாக இருக்கிறார். நீங்கள் இந்த ட்ரூத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா பழைய சோர்வு, பழைய வியாதி, பழைய குழப்பம் யாவற்றிலிருந்தும் நீங்கள் விடுதலை பெற்று விடுவீர்கள். ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் தோல்வியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் விரக்தியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும், இதில் நான் ஒன்றை சேர்த்து சொல்லுகிறேன் பாருங்க, நீங்கள் தான் வெளியே வரணும். ரைட்? நீங்கள் தான் வெளியே வரணும். அப்படி என்றால் என்ன பொருள்? உங்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஆற்றல் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஏறி வா மகனே என்று சொல்லுகிறார். ஆண்டவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சிலுவையிலே செய்து முடித்துவிட்டு தான் சொன்னார். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று சொன்னார் அல்லவா? அருமையானவர்களே, நீங்கள் தான் உலகத்திற்கு உப்புனா என்ன தெரியுமா? முதலாவது உங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு, உங்கள் ஊரில் உள்ள பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு, உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வாக இருக்கிறீர்கள். அதுதான் உலகத்திற்கு உப்பு என்று அவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுடைய அடையாளம் என்ன? முதலாவது நான் என்ன சொன்னேன்? நான் புது சிருஷ்டி என்கிற அடையாளம். இரண்டாவது என்ன அடையாளம்? நான் பரிசுத்தவான், நான் நீதிமான், நான் பெர்ஃபெக்டட் ஆக்கப்பட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, ஆமாம் 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 ஆமாம். நீங்கள் பயனற்றவர்கள் அல்ல, காரசாரமுடையவர்கள். ஹல்லேலூயா. மூன்றாவது பாருங்கள், உங்களுடைய புது அடையாளம் என்ன தெரியுமா? எப்பொழுதுமே ஒரு பப்ளிங் ஜாய் இருக்கும், எப்பொழுதுமே ஒரு குதூகலம். ஏன்? கிறிஸ்மஸ் வந்தாச்சு. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்திலே வந்துவிட்டார். அவரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொண்டே இருங்கள். நீங்கள் குதூகலத்திலே குறைவுபட மாட்டீர்கள். அருமையானவர்களே, ஆமாம். இந்த குதூகலத்திற்கு நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நல்ல வீடு வேணும், நல்ல வாகனம் வேணும், நல்ல வருமானம் வேணும். இவைகள் இருந்தால்தான் குதூகலம். அது உலகத்தின் பார்வை. பரலோகத்தின் பார்வை என்ன தெரியுமா? இவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்ப வேண்டும். நீங்கள் மனநிலையில் எப்பொழுதும் குதூகலமாக இருக்க வேண்டும். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். சிறைச்சாலைக்குள்ள டஞ்சன் இல்லை, இருள், உடலெல்லாம் காயம்,
சரீரமெல்லாம் காயங்கள், ரத்தம் வடியுது, மரத்தில் வேற கட்டி வச்சிட்டான். அந்த சூழ்நிலையிலே பவுலும் சீலாவும் சந்தோஷமாக குதூகலமாக அந்த தன்மையை அவர்களாலே காத்து கொள்ள முடிந்தது என்றால், இப்பொழுது நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த குதூகலத்தை உங்களாலே கட்டி காத்து கொள்ள முடியும். யோசித்து பாருங்க. பலர் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்குமோ நீங்கள் நினைக்கலாம், இந்த அண்ணனுக்கு ஏன் பிரச்சனை தெரியாது, நான் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறேன், என் உடம்பெல்லாம் காயம், ப்ளீட் ஆகுது, ரத்தம் எனக்கு வடியுது, இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு. சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. என்னோட சேர்த்து சொல்லி முடிக்கிறேன். அவர்கள் அந்த குதூகலமாக இருந்ததுனால தான் பரலோகத்தில் இருந்த தேவன் அந்த தேசத்தில் ஒரு பூமி அதிர்ச்சியை கொடுத்து அந்த சிறைச்சாலை கதவை அற்புதமாக திறக்க முடிந்தது. அருமையானவர்களே, ஆமென். அப்போ உங்களுடைய புது அடையாளத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அது என்ன புது அடையாளம்? நான் மனரம்யமாக இருப்பேன், நான் எப்பொழுதும் குதூகலமாக இருப்பேன், அப்பொழுது பரலோகம் எனக்கு அற்புதம் செய்யும். அல்லேலூயா. 3 காரியங்களை சொன்னேன். முதலாவது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் அல்லது கிறிஸ்து உங்களுக்குள்ளே வெளிச்சமாக இருப்பதால் நீங்கள் புது சிருஷ்டி. இரண்டாவது என்ன சொன்னேன்? புதிய அடையாளம். அது என்ன புதிய அடையாளம்? நீங்கள் பாவிகள் அல்ல, நீதிமான்கள். உங்களை குறித்து உங்கள் தகப்ப சந்தோஷமாக இருக்காரு. மூன்றாவது என்ன சொன்னேன்? புதிய குதூகலம். எப்பொழுதுமே குதூகலம். இந்த வெளிச்சத்திற்குள்ளே நீங்கள் வாருங்கள். இப்பொழுது இருக்கிறதை விட 1000 மடங்கு பெருகலாம். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.